இது நாங்கள் இங்கே தான் வட்டகச்சி தான் தேர் திருவிழா செய்யற அந்த கண்ணன் அவர்கள் தன்னுடைய ஒரு முயற்சியம் சரியான ஒரு சந்தோஷம். எப்படி வடிவான பிள்ளைகள் எல்லாம் இந்த வருஷம் இருக்கு எப்படி சந்தோஷமா இருக்கா? ஐபோங் மிக சிறந்த முறையிலே வருகிறது. ஒரு கோவிலை பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்க இப்ப பார்க்க வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் எங்க இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி வட்டக்கச்சி ராமநாதபுரம் ஐயனார் கோவில்ல நிற்கிறோம். இன்றைக்கு ஐயனாருக்கு தேர் உற்சவம். கண்ணுக்கு குளிர்ச்சியான பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு காணொலியில பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஐயனாருக்கு ட்ரோன் மூலமாக பூமழை தூவப்பட்டு கொண்டிருக்குது. வழக்கமா தேர் உற்சவம் நடக்கும் போது தேருக்கு முன்னால சிதர் தேங்காய் அடிக்கிறது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பல ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் இந்த இடத்துல அடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். பொதுவாக தேர் உற்சவ காலங்களில் சுவாமி தேர் ஏறுவதற்காக ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது வாசலில் இவ்வாறான பொம்மை ஒன்று கட்டி வைக்கப்படும். இதன் பிரதான காரணம் என்னன்னு கேட்டால், சுவாமி கோவிலிருந்து வெளியே வந்து தேரில் ஏறும் முன் இந்த சடங்கு நடப்பதற்குரிய பிரதான காரணம் விழாவின் பயணத்திற்கு முன்னோடி சடங்காகவே இது பார்க்கப்படுது. இதன் மூலம் தடைகள் நீங்கும், விழா தடையின்றி நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. எத்தனையோ தேர் உற்சவங்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ தேர் உற்சவங்களுக்கு போயிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை கட்டாயம் பார்க்கணும். இதுக்குரிய விளக்கங்களையும் தத்துவங்களையும் அறிந்து வைத்துக் கொள்வது ஒவ்வொரு இந்துக்களினதும் ஆன்மீக பொறுப்பாகும். சமர்ப்பிக்கப்பட்டு உலகாலும் நாயகருக்கு வந்தவருக்கு அரோகரா. அற்புதமாக சஞ்சாராதி தீபம் சிவபூமியிலே தேவ காரியம் இடம்பெறுகிறது. நாமும் ஒரு முறை இங்கு வருவோம் என்று இந்த திருவீதிக்கு 30 தேவர்களும் விரைந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேரின் முன்னே மலை போன்று தேங்காய் குவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வட மாகாணத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்காதபடி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வைத்திருக்கிறாங்க. அடுத்தது பிரேக் சிஸ்டம் இருக்குது. ஒரு நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது இந்த தேர். இந்த மஞ்சள் கேன்ல இருப்பது பிரேக் கோயில். தேர் வடம் பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த இடத்துல இருபுறத்திலையும் புதிய 2 வடங்கள் இருக்குது. பூசணிக்காய் வைக்கப்பட்டிருக்குது. முட்டுக்கட்டைகள் இருக்குது. பரதநாட்டிய நாடக தாரகைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்குது. நிச்சயமாக அடுத்து இவங்களுடைய நடனம் இருக்கும். அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த சாலைக்கு திருநாவுக்கரசு இங்கே தேர் திருவிழா நாகசாமி
பெற்றிருக்கின்ற பெரும் சிறப்பை நாங்கள் இந்த வேளையிலே இங்கே காண முடிகிறது அல்லவா? அந்த வகையிலே தான் இங்கே சுமதின சுப வேளையிலே தேரிலே அசை ஐயனார் சுவாமிக்கான தேர் உற்சவங்களின் போது அதிக அளவில் செண்டை மேளம் பயன்படுத்துவது வழக்கமாகவே கொண்டிருக்கிறாங்க. இவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. அழகிய மயில் நடனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் இல்லாத குதிரை நடனம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அதை தான் பார்த்து கொண்டு வருவீங்க. இந்த இடத்துல தடி நடன கலைஞர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கால்களில் தடிகள் கட்டப்பட்டு அடுக்கடுக்காக கொண்டைகளாக இருக்குது. பரதநாட்டியம் ஆடுறதுக்கு தயாராக இருக்கிறார். தற்போது எல்லாருடைய கண்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்தை நோக்கி இருக்கும். ஏனென்றால் இன்றைய நிகழ்வுக்கு பிரதான விருந்தாளியே யானைகள் தான். 2 யானைகள் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஓகே, இவர்கள் இறங்கி கோவிலுக்குள்ளே போய் வணங்கி தேர் பவனிக்கு எப்படி தயாராகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து பூக்கள் தூவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற ட்ரோனை தான் பார்க்குறீங்க. நல்ல பெரிய ட்ரோன். இந்த நடுவில் இதில் தான் இந்த பூக்கள் போடப்பட்டிருக்குது. யானை இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த ஒரு சின்ன படியில் இறங்குறதுக்கு ரொம்ப கவனமாக தான் இறங்குறார். ஓகே, மற்ற யானை எப்படி இறங்குன்னு பார்க்கலாம். இவர் ரிவர்ஸில் இறங்குறார். நல்லா அழகாக இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே அளவில் இருக்கிறாங்க. காலடி வச்சிட்டார். அப்போ ரொம்ப யோசிச்சு தான் வைக்கிறார். சரி, ஓகே, இவங்க போய் குளிச்சு போட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானைக்கு நீர் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் யானையை குளிப்பாடி கொண்டு இருக்கிறாங்க. வயதான ஐயனார் பக்தடியார்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்க இந்த செங்கோல்ல உச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யானை இருக்குது. இன்றைய தேர் திருவிழாவை நடாத்தி கொண்டிருக்கும் கண்ணன் குடும்பத்தினர் ஏறத்தாழ 3000 ஐஸ்கிரீம் இந்த இடத்துல இலவசமாக வழங்குவதற்கான தாக சாந்தி நிலையமாக இந்த இடத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதபுரம் பாடசாலை மாணவர்களும் தேர் திருவிழாவில் பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்கள் தான் ஐஸ்கிரீம் வழங்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு.
ஐஸ்கிரீம் வரும் வரும் வரும். கஜம் என்று சொல்லப்படுகின்ற அனுமானத்தினுடைய வாகனமானது இங்கே மிகச் சிறப்பாக கற்பகம்படே கணநாஜகம்படே கற்பகம்படே கணநாஜகம்படே கற்பகம்படே கணநாஜ தாளச்சுதம் சர்வம் சர்வம் சாத்ரபட சசனதண்டச்சுதம் தேர் உற்சவங்களின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேருக்கு முன்னால பல ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் உடைக்கப்படுவது வழக்கம். இதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டால், தேங்காய் உடைக்கும் போது அது உடையும் சத்தம், உடைந்த வடிவம் ஆகியவை அனைத்து தடைகளும் சிதைந்து போகும் என்ற நம்பிக்கையை குறிக்கிறது. தேரின் பயணம் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற விருப்பத்தை காட்டுகிறது. அதே போல சிதர் தேங்காய் உடைப்பதன் மற்றும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதாவது கடினமாகவும் உள்ளே சுத்தமான தண்ணீர் நிரப்பியதாகவும் இருக்கும். அதுபோல மனிதன் தனது அகந்தை, கடின மனம் போன்றவற்றை உடைத்து உள்ளார்ந்த புனிதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. தேர் சில்லுகளில் பூசணிக்காய் வைப்பதன் நோக்கம் என்னென்னு கேட்டால், பூசணிக்காய் ஒரு பழி பொருளாக பார்க்கப்படுது. அதை சக்கரத்துக்கு கீழே வைத்து உடைக்கும் போது தீய சக்திகளை தடுத்து சுவாமி செல்லும் பாதையில் எந்த அபசகுணமும் வராமல் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையை குறிக்கிறது. குழுவினர்கள் வந்திருக்கிற பார்க்கக்கூடியா இருக்கும். அப்படியே இந்திர லோகத்திலிருந்து எல்லா சுவாமிகளும் நேரடியாக வட்டக்கச்சி ஐயனார் ஆலயத்துக்கு வந்தது போலவே அவ்வளவு தத்ரூபமா எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கும். உடைக்கப்பட்ட தேங்காய்கள் எல்லாமே ஏற்றுறதுக்காக மெஷின் வந்திருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் வடம் கொடுக்கப்பட இருக்குது. ஸோ இரண்டு புறங்களும், ஒரு பக்கம் ஆண் மற்ற பக்கம் பெண்கள் என இரண்டு பக்கமும் தேர் வடம் கொடுக்கப்படும். உண்மையிலே தேர் பார்ப்பதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் தேர் வடம் பிடிப்பது அதிலும் சிறப்பு. தேர் வடத்தை எப்படியாவது தொட்டுடணும் சொல்லி நிறைய பேர் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருப்பாங்க. வெற்றிகரமாக பயணம் ஆரம்பமாகிறது. ஐயனார் தேரில் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பூ தூவுவதற்காக ட்ரோன் தயார் நிலையில் இருக்குது. ஸோ எப்படி இந்த காட்சி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, வட்டக்கச்சி ஐயனார் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 யானைகள் அவ்வளோ ஒரு அழகான தோற்றத்தில் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆடி அசைஞ்சு வந்து கொண்டிருக்கிறாங்க 2 பேரும். இவர் தான் இந்த பவனியில் முதலாவதாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் செண்டை மேளம், பரதநாட்டியம், மயில் நடனம், குதிரை நடனம் என்ன எங்க வச்சு சரி இன்றைக்கு வருவீங்க. பொடியங்கள்லாம் ரொம்ப ஃபன்னாக தான் இருக்காங்க. செண்டை வேலை முழங்க இந்த பிள்ளையோட மயில் நாடகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க இவள் எப்படி ஆடிக்கொண்டிருக்காங்க. பெரிய மயில் எல்லாம் ஆடுங்களேன். இந்த பிள்ளை வந்து சிங்களம், அதாவது அவருக்கு தமிழ் தெரியாது. பார்த்தீங்கன்னா நீர் வசதியெல்லாம் வேற லெவல்ல செய்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க,
எங்க வந்தீங்க? தேர் பக்கம் வந்தீங்களா? காட்சியை நாங்கள் இங்கே காணுகிறோம். தெய்வீகம் நிறைந்திருக்கின்ற இந்த வேளையிலே இங்கே தமிழ்நாடு கோவில் வாசல்ல மிக பிரமாண்டமான முறையில் 2 ஐயனார் சிலைகள் வைக்கப்பட்டிருக்குது. குதிரையில் இருப்பது போன்ற அந்த அருமையான காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல தேர் வந்து கொண்டிருக்குது. மிகவும் கடினப்பட்டு மின் கம்பங்களுக்கு தூக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கும் கதகளின் டான்ஸை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ வேற எந்த ஒரு கோவிலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்க இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கும். பாருங்க எப்படி ஒரு வித்தியாசமான முறையில் ஆடிக்கொண்டிருக்காங்க பார்க்கலாம். ஒரு மயிலுக்கு முள்ளு குத்திருச்சு. காலில் முள்ளு குத்திட்டு இங்க பாருங்க. பனிஷ் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பனிஷ் மட்டும் தானே? தண்ணி ஒன்று தரீங்களா? இங்க பாருங்க தண்ணியில என்ன திருவருள்மிகு பூர்ணா புஷ்பகலா சமேத ஐயனார் ஆலயம் அடிச்சிருக்காங்க. இந்த செண்டை மேலம் வந்திருக்காங்க. செண்டை மேல வாத்திய கலைஞர்கள் இந்த இடத்துல இருக்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அண்ணன் வணக்கம். வணக்கம். டீம் ஒரு 12 பேர் இருக்கு. எங்க ஈவெண்ட் ஐயப்பா ஈவெண்ட், ஸ்ரீ ஐயப்பா ஈவெண்ட். இது என்ன பாஸ் இது? தெலுங்கா? இது தெலுங்குல மலையாளம். நான் இப்ப கொஞ்சம் தமிழ் தான் பேசுறேன். கொஞ்சம் விளங்கும் கொஞ்சம். இப்ப எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? எந்த கிளிநொச்சி அவ்வளவுதான் தமிழ் தெரியும். அவ்வளவுதான் தெரியுமா தமிழ்? ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குதிரைக்கு கால் வருத்தத்தில் அப்படியே ரோட்ல இருந்துருக்கு. ஸோ அந்த குதிரையை தான் சந்திக்க போறேன். ஐபோங் ஓகே நம்ம මොකද நீ කොයිද ඉඳලා ආවේ? මේ ඩාන්ස් මොනවද ඩාන්ස් එකේ? පොඩ ඩාන්ස් එක දාන්න. මේ ඩ්‍රම් ඕනේ නේ, මියුසික් ඕනේ නේ. හරිය මේ දෙන්න. හරි ලස්සනයි ඔයා. බලකනෝ. ඔයා නම මොකද? ඔය කොයිද ඉඳලා ආවේ? බණ්ඩාරගම. පොඩ ඩාන්ස් එකක් දාන්න. එහෙමද? හරිය. හරි බොහොම ස්තුතියි. අයිබෝන් අයිබෝන්. කොයිද ඉඳලා ආවේ? අපි බණ්ඩාරගම. නම මොකද ඔයාට? මගේ නම දනංජන. මොනවද ඩාන්ස් එකේ ඔයා කරන්නේ? පත්තිනි. පත්තිනි. පොඩ ස්ටෙප්ස් එකක් දාන්න පුළුවන්ද? පොඩ දාන්න. නෑ இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள பிள்ளைகள். இவங்க ஆடுற டான்ஸ் வந்து பத்தினி என்று சொல்றாங்க. பத்தினி டான்ஸா? ஆனால் சொன்ன உடனே பாருங்க இந்த இடத்துல வந்து ஆடுறா ஸ்கூல் பிள்ளையா தான் இருக்கும்போது டான்ஸ் என்ன பத்தினி டான்ஸ் என்ன ஆரியா. ஹரி ஓகே, தேங்க்யூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வை பெரிய அளவில் பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கும் நிர்வாகத்தின் முக்கியமான உறுப்பினர் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். வீட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கிறோம். அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.
திருவருள்மிகு புஷ்பகலா சமேத ஐயனார் ஆலயம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்காள திரும்பி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். நாங்கள் வந்து யூடியூப் சேனல். சொல்லுங்க, என்ன கொடுக்குறீங்க? இது என்ன கேசரி தாங்க? ஓகே, கேசரி தந்திருக்காங்க அந்த வீட்டில். ஓகே, அதை சாப்பிடுவோம். ஓ, மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இதில் பூசை நிகழ்வு கொடுத்துருக்காங்க. கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஒழுங்கைக்குள்ள தான் வந்து கொண்டிருக்க நாங்கள். கடுமையான வெயிலாக இருக்கிறதால இந்த இடத்துல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஒன்று திரண்டுட்டாங்க. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய டீம் வந்து முன்னுக்கு போயிட்டாங்க. வெயிலண்டா பார்க்க மாட்டேங்குது. பரதநாட்டிய கலைஞர்கள் ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கேசரி வழங்கப்படுது, ஐஸ்கிரீம் வழங்கப்படுது, நீர் வழங்கப்படுது. எப்படி வடிவான பிள்ளைகள் எல்லாம் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. இங்க மேக்கப் பண்றதே ஒரு கணக்கு போயிடுச்சு போல. என்ன இவன் நல்ல வடிவான பிள்ளைகள ஐஸ்கிரீம் கொடுக்க விட்டுறீங்களா? மேக்கப் பண்றதே ஒரு கணக்கு போயிருக்கும் போல. பேர் வந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. யானை வாகனமும் குதிரை
வாகனமும் இரண்டும் இருக்கிறதே உன்னை சுமந்து போகிறேன் சுமையை இறக்கிடவே நாட்டுக்குள்ளே ஆணையங்கள் உனக்குண்டு எங்க மனசுக்குள்ளும் ஆணையங்கள் பலக்க பாஞ்சி வரும் ஐயனாரையா பலக்க ரூபத்தாடு ஐயனாரையா இதுக்கே சாத்து வீசும் ஐயத்தை காத்தருளும் ஐயனாரையா ஒட்டு மேலமே நட்டு வச்ச நாட்டையெல்லாம் காத்தருள அன்பு வைக்கிறோம் ஊட்டி அழைச்சோம் வீட்டுக்குள்ளே மங்களமே நிறைஞ்சிருக்க பல பழக்க பாஞ்சி வரும் ஐயனாரையா பல பழக்க ரூபம் காட்டும் ஐயனாரையா வட்டக்கட்சி தமிழாக்கள் வணக்கம். 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 சொல்லுங்க, என்ன பேர் உங்களுக்கு? நிஷாந்தன். ஓகே. வட்டக்கட்சியில் ஒரு பிரமாண்டமான முறையில் ஒரு தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இது உங்களோட ஊர்ல நடக்குது. இந்த ஊருடைய சிறப்பை பற்றி சொல்லுங்க. எங்களுடைய ராமநாதபுரம் புதுக்காடுல இருக்கிற ஐயனார் கோயில் இன்றைக்கு ஒரு தேர் உற்சவம் மிக சிறந்த முறையிலே தேர் உற்சவம் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இப்படியான உற்சவங்கள் இதுவே 2வது முறையாக நடைபெறுகின்றது. ஜானை பவனி மற்றும் குதிரை பவனி மற்றும் மயிலாட்டங்கள் ஒயிலாட்டங்கள் எங்களது ஊர் கலைஞர்கள் நிறைந்த சிறந்த முறையிலே இந்த தேர் உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்கள் இந்த தேர் உற்சவத்தை பார்க்கறதுக்காக இந்த அழகாபுரி என்னும் ராமநாதபுரத்தில் வந்திருக்கிறார்கள். பக்தர்கள் நிறைந்த ஒரு சூழலில் தேர் உற்சவம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வேற எந்த ஒரு இடங்களையும் பார்க்க முடியாது. வேறு இடங்களிலும் இப்படியான தேர் உற்சவத்தை இதுவரையும் யாழ்ப்பாணத்திலும் கேள்விப்படவில்லை. ஆனால் எங்கள் புதுக்காடு மண்ணில் இப்படியான தேர் உற்சவம் சிறந்த ஒரு இது உங்களோட ஊருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஓகே, நன்றி நன்றி நன்றி. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமான், உமாதேவியார், பிள்ளையார், மற்றது யார் முருகன் என்று சகல சுவாமிகளும் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இவர் தான் கைக்க போகிறோம். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? எப்படி இந்த டீம் எப்படி உருவாகினது, இதை பற்றி சொல்லுங்க. இது நாங்கள் இங்கே தான் வட்டக்கட்சி தான் மாவடியம்மன் ராமநாதபுரத்தில் இருக்கிறோம். நாங்கள் சின்ன வயசுல இருந்து காத்தோராயன் சிந்தனை கூத்து நடிக்கிறோம். நாங்கள் இப்போ நான் இங்கே பழக்கிறேன். நான் வட்டக்கட்சியில் அப்போ இப்படி கேட்டா போல கோவில் நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் கட்டம் செஞ்சு கொண்டிருக்கேன். இப்படி இப்படி ஒழுங்குபடுறது பெரிய செலவு ஒன்று போக முடியல. செலவு. ஓ, இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓ, இதெல்லாம் இதே நிர்வாகக்காரர் ஒழுங்கு செஞ்சு தான். ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்களோட பேர்களை பார்த்தோம். வணக்கம் வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என்ன வேடம் இது? கிருஷ்ணர். கிருஷ்ணர். ஓகே, வணக்கம் வணக்கம். நீங்கள் என்ன வேடம்? நான் பார்வதி. பார்வதியா இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம். நீங்கள் என்ன வேடம்? முருகன். முருகன். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? தரிசினி. உங்களோட வேடத்துக்கு? அம்மன். 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 வணக்கம். நான் என்ன என்ன பேர்? நாராயணன். ஒருக்கா சொல்லுங்க பாபம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே, வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட ஊர்ல ஒரு மிக பிரமாண்டமான முறையில் ஒரு தேர் உற்சவம் நடந்து கொண்டிருக்குது. எப்படி இதை ஃபீல் பண்றீங்க? கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து ஒரு இடமே நடக்காத மாதிரி இங்க யானைகள் குதிரைகள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்திருக்கு. அதுலயும் மயிலாட்டம், மற்ற உயிலாட்டம், மற்றது அந்த ஏழடி மனிதன் மாதிரி அந்த கால்கள் எல்லாம் வச்சு நடக்கினோம். அந்த ஊர் இளைஞர் நிச்சயமா கிளிநொச்சி மாவட்டத்துல எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு பிரமாண்டமான ஒரு உற்சவம் நடந்துருக்கு. அந்த ஊர்ல இருக்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சிறப்பா நாங்க பாத்துக்கிறோம். என்ன சரியான ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடக்கல. சிலங்கால அதிகமா எங்கட கோயில்ல நிச்சயமாக எல்லாரும் இதை சொல்றாங்க. இப்ப உங்க ஊர்ல இந்த கோவில் உற்சவம் என்ன குறையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன குறையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இங்க குறையா இல்லை. எதுவுமே எல்லாமே சிறப்பான அம்சங்கள்லாம் இங்க நடவடிக்கை. இதுவரைக்கும் இலங்கையிலே பார்க்க முடியாத ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சிகள் எங்க ஐயனார் கோயில்ல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, நன்றி ப்ரோ, நன்றி. சந்திப்போம். ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது உங்களோட கதைக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே ஐயனாருக்கு மிகவும் பிடித்த யானை பவனியாக இருக்கட்டும், குதிரை ஊர்வலமாக இருக்கட்டும், இந்த கோயிலை சுற்றி பிரமாண்டமான முறையில் வந்து கொண்டிருக்க பற்றி ஒரு கணியை சொல்லுங்க.
ரத உற்சவத்திலே இங்கே மிகச்சிறப்பாக இன்றைய தின உபகாரர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அற்புதமாக இறைவனுடைய ஐயனார் பெருமானுடைய வாகனமாக விளங்கிக் கொண்டு இருக்கிற மதகஜம் என்று சொல்லப்படுகின்ற யானை, 2 யானைகளை அவர்கள் வரவழைத்திருக்கிறார்கள். இங்கே உண்மையிலேயே ராஜ உபசாரம் கூட என்று சொல்லக்கூடலாம். உண்மையிலேயே கண்ணிய நடனமாக இருந்தாலும் சரி, இங்கே இந்தியாவினுடைய புகழ்பூட்ட செண்டை இனவாத்தியமும் இங்கே அடிக்கப்பட்டு மிக சிறப்பாக இந்த இடத்திலே இங்கே ஐயனாருடைய ரத உற்சவமானது மிக சிறப்பாக இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் இங்கே அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகிற ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்தில் மாத்திரம் அல்ல, அனைத்து விதமான மாவட்டங்களிலே இருந்தும் இந்த இடத்துக்கு வருகை தந்து இருக்கிறார்கள் அடியவர்கள். இந்த அற்புதமான இந்த விழா கோலத்தை இங்கே காண்பதற்காக உண்மையிலேயே இந்த ஐயனார் பெருமானுடைய அருள் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, எங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் இங்கே அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கிறோம். நன்றி. பசுமையான வெக்கையா இருக்கும், சரியான சூடா இருக்கும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் வணக்கம். எப்படி உங்க ஊர்ல இந்த சிறப்பை பற்றி சொல்லிருக்கோங்களே, எப்படி ஃபீல் பண்ணீங்க? சந்தோஷமா இருக்கா? இது மாதிரி எத்தனை தடவை எப்படி பாத்துருக்கீங்க? எத்தனை தடவை எப்படி பாத்துருக்கீங்க? போன வருஷம் பாத்துருக்கீங்க, அடுத்து இந்த வருஷம் இருக்கு. எப்படி சந்தோஷமா இருக்கா? ஓகே, நன்றி. சுவாமி வடக்கு வீதிகளும் வந்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதா இருக்கும். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான தோட்டத்துல இருக்குது. இப்ப நாங்கள் வந்து ஒரு வயல்வெளியில இருந்து இந்த காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது பத்தினி நடனம். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான டான்ஸோட ஆடிக்கொண்டிருக்காங்க. இங்க பாருங்க இந்த பெட்ட ஆடுறது. இங்க பாருங்க இன்னும் ஒரு அழகா ஆடிக்கொண்டிருக்காங்க இந்த பெட்ட. இப்பதான் அந்த பத்திரியில மிகவும் சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்காங்க. நாங்கள் காணுகிறோம். மிக மிக அழகிய அந்த சிவபெருமானுடைய வேடத்தோடு யாரோ மாணவர்களுடைய வேடத்தோடு எங்கெல்லாம் பல வேடங்களை அனைத்து நடனம் பயின்று வருகின்ற போல இந்த வேடங்களை எல்லாம்
வணக்கம். வெற்றிகரமாக தேர் வளம் வணக்கம் டீச்சர். வணக்கம். உங்களுடைய பாடசாலை குழு நடனம் ஆடி இருக்காங்க. சோ இந்த ஒழுங்குகளையும் இந்த கோவில் ஒழுங்குகளுக்கு என்னுடைய பாடசாலைக்கு முதல் தலை வணங்க வேண்டும். ஏன்னு சொன்னா அதிபர் ஊடாகத்தான் இந்த நிகழ்வுகளை கேட்கப்பட்டது. அதற்காகவே நான் ஓமன் சொல்லி சொன்னேன். இந்த தேர் திருவிழா செய்யற அந்த கண்ணன் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் முந்தி இடம்பெயர்ந்து வந்த போதே அவர்களை எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய அண்ணா மதி என்பவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தவர். அந்த வகையில அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்க இயலாது. அந்த பாடசாலைக்கு நிறைய உதவிகளை செய்கின்றபடியினால பாடசாலை மாணவர்கள் என்ற ரீதியில நாங்கள் இந்த இதுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் தான் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் முதல் பட்டதாரி நலன் ஆசிரியரும் ராமநாதபுரத்தில் நீண்ட கால ஆசிரியராக சேவை செய்கின்ற மூத்த ஆசிரியருமாக இருக்கின்றபடினா எனக்கு அது ஒரு பெருமை. எங்களுடைய அயல் ஆலயம் அது சிறக்க வேண்டும். மாணவர்களை இந்த ஆலயத்தின் ஊடாக கலையை வளர்க்க வேண்டும் என்றதுல உறுதியாக இருக்கிறேன். மனித புறவியும் வேண்டுவதே அசைந்து ஆடுகின்றன. பஞ்சாராத்தி தீபம் இங்கே அற்புதமா திருவருள் சிறக்கின்ற இந்த மகோன்னதமான வேளையிலே பெருமான் தேரிலே இருந்து இங்கே அவலோகனம் பெற்றிருக்கின்றார். இங்கே தொண்டர்கள் தங்கள் திருத்தோளிலே எழுந்துருவச் செய்வதற்கு மிக பச்சை சாத்து நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. தரணி ஆளும் மன்னர் ஆடுகிறார். அதி அமர்ந்து ஆடுகிறார். நாயகர் சிறப்புடன் அனவரதமும்
சரி அதை எடுப்பாங்க. சரி, இதெல்லாம் எடுக்கலாம். யாரும் முகம்ல நல்லா தெரியும். வணக்கம் அண்ணன். வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் பிரமாண்டமான முறையில் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் மிகப்பெரிய ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்த செய்திகள் சொல்லுங்கள். இந்த திருவிழாண்ட சிறப்பும் இன்றைக்கு நடந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே கனகலிங்கம் சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய ஒரு விடா முயற்சியாலையும் அவருடைய உழைப்பாலையும் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கைங்கரியத்தை செய்யக்கூடிய மாதிரி இந்த ஆலயத்துக்கு அமைஞ்சதை விட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் உண்மையிலே யாருமே எதிர்பார்க்க மாட்டார்கள் இவ்வளவு தூரம் இந்த ஆலயம் இந்த கிளர்ச்சி மாவட்டத்திலே மிகச்சிறந்த முறையிலே அமையப்பெற்று இவ்வளவு மக்களையும் அடியவர்களையும் ஒன்று சேர்த்து இந்த ஆலயத்தை மிகவும் உண்மையிலேயே யாருமே கற்பனை கட்டாத முறையிலே அமைத்து அழகிய முறையிலே எங்களுடைய ஆன்மீக வழியில், அதாவது ஆலயத்தின் விதிமுறைப்படி ஆகம விதிமுறைப்படி ஆலயங்கள் அமையப்பெற்று சிறந்த முறையிலே இங்கே இன்றைய தினம் தேர் திருவிழா மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றதை எட்டி நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் உண்மையிலேயே நாங்கள் இந்த தேர் திருவிழா உபயோகாளர் சத்தியலிங்கம் கனகலிங்கம் அவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் ஒரு என்னென்று சொல்றது தெரியவில்லை, உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். மென்மேலும் அடுத்த வருடங்களிலேயும் இதை விட சிறப்பாக செய்வதற்காக நாங்கள் உண்மையிலேயே இந்த ஆலய பரிமாற்ற சங்கங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒரு கோவிலுடைய வளர்ச்சி என்பது உண்மையிலே ஐயனார் கோவிலை பொறுத்தவரை உண்மையிலேயே ஐயனாரை பொறுத்த வரைக்கும் எதுவும் குறையில்லை. நாங்கள் உடம்பேந்து அந்த நேரம் குடியேற்ற காலத்திலே ஒரு பாராட்டம் இருந்தது. நாங்கள் உண்மையிலேயே ஒரு திறம்ப வச்சு வழிபட்ட மாதிரி தான் இந்த காட்டுக்குள்ள போய் வரைக்கும் அப்பாக்கள் இந்த ஆலயத்தில் பழைய ஆட்கள் சொல்ற கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு சூழல் தான் நாங்கள் இருந்தது ஆரம்ப காலத்தில். அதுக்கு பிறகு அது ஒரு சிறிய கொட்டைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது கிட்டத்தட்ட 50 வருட காலமாக அந்த மடாலயம் என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன பட்டியலுக்கு தான் இருந்தனர். ஒரு குறிப்பிட்ட ஒரு 14 வருட காலங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததை எட்டி நாங்கள் உண்மையிலேயே ஐயனார் தான் பெரிய ஒரு அருள் அந்த மக்களுக்கு செலுத்தி இந்த கிராமத்தில் வாழ்கிற சகோதரரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்களுடைய பணத்தை இங்கு கொண்டு வந்து இந்த ஆலயத்தை குணத்தை குறைத்து இவ்வளவு பெரிய அருளை தந்து நினைச்சா உண்மையிலேயே அது கைசலிக்க வைக்கிறது. இந்த வகையில் ஐயனார் உண்மையிலேயே இருக்கிறது நாங்கள் இதெல்லாம் நன்றி. சின்ன பிள்ளைக்கு செயின் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். ஒன்லையா எவ்வளோ தம்பி இது? இது எவ்வளோவா? இது 2025 மகோத்சவத்தினுடைய இந்த செயின் தான் வாங்கி கொடுக்குறேன். எவ்வளவு? 250 ரூபாய்க்கு. இதை கெடுக்காண்டீங்களா? நேரடி வர்ணனைக்காக போட்டுட்டு வந்து இங்கே மிக சிறப்பாக நேரடி வர்ணனையை இங்கே செய்ததற்கு அவர்களுக்கான இந்த கௌரவிகளை இன்றைய தின இங்கே முன்னாடி போட்டி சிறப்பாக ஓகே, மழை பெய்யுது, ஓய்ந்த மாதிரி இருக்குது. சும்மா பட்டையை கிளப்புற வகையில் நிறைய விஷயங்களை இன்னைக்கு காணொலியை பார்த்துட்டு நினைக்கிறேன். கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கச்சி ஐயனார் கோவிலில் நடந்த நிகழ்வை தான் இன்னைக்கு காணொலியாக பதிவு செய்திருந்தோம். நிச்சயமாக இந்த காணொலி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.